வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கலாநிதி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திர கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது உங்களுக்கு முதல் மனங்க, முகவரி ராசிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா 1 அண்ணாங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. கலப்பு திருமணம் செய்துட்டதுனால எந்த சொந்த பந்தங்களின் ஆதரவும் இல்லாத இருக்கிறதுனாலையும் தன்னுடைய மகளுக்கு நல்லதொரு வரனை எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி குறைவாக இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் அனுசியா, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியரனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது உங்களுக்கு முதல் மனங்க, முகவரி ஏரியூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 பிளாட்டும் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ணா 1 அக்காங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு தங்களோட எண்ணத்தை சார்ந்தவராக இருக்கணும். அவசியம் 2 டிகிரி 1 டிகிரியாவது முடிச்சிருந்தால் போதுமானது. மாத வருமானம் குறைந்தளவு இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா காவேரிங்க, வயது 35, ராசின்னு பார்த்திங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி முதலியாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி வேடப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 5 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்திங்கன்னா நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் இவங்களுக்கு குறுகிய காலத்திலே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களோட பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு முதல் வாழ்க்கை தான் அமைந்தது சரியில்லாத போயிடுச்சு. இப்போ அமையக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையுங்கிறதுக்காகவும் நல்ல குணமுள்ள பண்புள்ள மணமகனை எதிர்பார்க்குறாங்க. குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.